எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சின்னு ஒரு கெத்தாக வருவார்ல, கோட் ஷூட்டெலாம் போட்டு வருவாங்க. அப்போ ஒருத்தனை பைக்கில் வந்து வருவான், அப்படியே நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி வந்துட்டு காலத்துக்கு அவன் ஷோல்டரில் வச்சுட்டு எஸ்கேப்ன்ட்டு போவார்ல, அப்படியே போனவர் அப்படியே போய் இறங்கி கார் ஏறி அப்படியே போயிட்டு அப்படியே ரூமுக்கு போய் அப்படியே சென்னைக்கு அடுத்த ஷாட் ஒன்று, அந்த ஷாட் தப்பாக போயிருந்தா கூட நான் வேஸ்ட்டு சார். வடிவேலு சார் டைலாக் இங்கே படிச்சு காட்டுங்கன்னா அவர் முகம் அப்படியே ஒரு மாதிரி மாறிடுச்சு. என்ன இல்லை சிரிப்பே வரலேன்ட்டார். பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டீங்க. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்கினீங்க. சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா அவர் சிரிச்சாதான் கூட இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க. அவர் அப்படி இறுக்கமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் இறுக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பயங்கர அப்செட்டு. இல்லை சார் நல்லா இருக்குங்க. இல்லை நானும் சிரிக்கல, பாரு இவங்க யாருமே சிரிக்கலையே. கோனை சாமான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நகி பேட்டா பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. நீங்கள் வேறு எழுதிட்டு வாங்க, அதான் நான் கதை கேட்காம ஒத்துக்கிட்டு தப்பாக போச்சு அப்படி நல்லா ஃபீல் பண்ணார். பிச்சுமணி மிஸ்டர் பிச்சுமணி, யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வார்த்தை. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் சுரேஷ் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் வந்து அந்த அரசு படம், ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், எல்லா விதமுமே அந்த படத்தில் இருக்கும் சார். ஏன் நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணல சார்? பண்ணேன். அரசு, அதுக்கப்புறம் கம்பீரம், அப்புறம் சபரி, அப்புறம் நம் நாடு. இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருந்த கேப்னா ஒன்று எனக்கு எப்படி சொல்லுது, ஸ்கிரிப்டுங்க தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகணும். ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கிரிப்டு முதல்ல எனக்கு ஒரு மைண்டில் செட் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு படம் பார்த்திங்கன்னா, இப்போ அரசு பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். அதில் அப்பா ஒரு ரவுடியாக இருப்பார். பொதுவாக பையன்தான் ரவுடியாக இருப்பான், அப்பா வந்து நேர்மையாக இருப்பார். ஆனால் இதில் வந்து அப்பா வந்து கொஞ்சம் அடிதடி ஆளாக இருப்பார், பையன் வந்து படிச்சுட்டு ரொம்ப டீசெண்டாக இருக்கணும், எதுக்கு இப்போ அந்த சண்டை அடிதடியால் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக பண்ணியிருப்பார். அது ஒரு நார்த் மெட்ராஸ், அகரகாரம் இப்படிலாம் ரெண்டு கலந்து பண்ணியிருந்தோம். இப்போ கம்பீரம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஃபுல் கதை அது. ஆமாம் சார். அதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார், அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் அந்த கதை பண்ணோம். இப்போ சபரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு டாக்டர் கேரக்டராக இருக்கும். இப்போ கோயம்புத்தூரில் ஒருத்தர் அப்துல் ரகுமான் ஒரு டாக்டர் இருந்தார் எங்கள் வீட்டு பக்கத்தில். 3 ரூபா தான் வாங்குவார் அவர். இப்போ நான் சொல்கிறது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அவர் பார்த்துருக்கேன். 3 ரூபா 2 ரூபா அப்படி தான் வாங்குவார். எவ்வளோ குறைஞ்சது கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்தாங்கன்னா 3 ரூபா 2 ரூபா அப்படி சொல்லுவார். சில பேர் காசு இல்லைன்னா பரவாயில்லன்ட்டு இவரே அந்த சாம்பிள் வந்து மாத்திரைலாம் எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி அப்துல் ரகுமான் ஒரு நல்ல டாக்டர், அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் வந்து அதில் சபரியில் இது பண்ணோம். இப்போ நம்ம எடுத்துட்டிங்கன்னா முழுக்க அரசியல். ஒவ்வொரு படமுமே ஒரு வெவ்வேறு களமாக இருக்கும். ஆமாம். அதனால் அது மாதிரி எனக்கு மைண்டில் ஒன்று செட் ஆகணும். ஏதாவது ஒரு அது இப்போ தான் கொஞ்சம் ஒன்று செட் ஆகிருக்கு. அது கொஞ்சம் பேண்டியா படம் மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். அதனால் கொஞ்சம் அது வைடாக பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார். சார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒரு படம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் சார். ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஆக்சுவலாக நான் ஒரு டைரக்டர்கிட்ட, ராஜவர்மன் ஒரு டைரக்டர்கிட்ட வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் தான் போனோம். 90+ வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ ஜெயபிரகாஷ் ஆர்டிஸ்ட் இருக்கார் இல்லைங்க, அவர் வந்து பெட்ரோல் பேங்க் வச்சுருந்தார். அவர் கூட ஞானவேல் சார்னு ஒருத்தர், அவரும் பெட்ரோல் பேங்க், 2 பேர் பார்ட்னர்ஸ். அவங்க கொஞ்சம் பழக்கமானவங்க. அப்போ அவங்க மூலிமா யாகவா ப்ரொடக்ஷன்ஸில் ராஜவர்மன் சார் ஒரு படம் பண்ணுறாருன்னு சொல்லி எங்களை அங்கே வர சொன்னாங்க. அங்கே போனோன்னா நான் அப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ டிஸ்கஷன் இரு, அவங்க தான் டிஸ்கஷன் பண்ணிருக்கேன், சும்மா வந்துட்டு போய்ட்டுரு, அதுக்கப்புறம் டைரக்டர் சொல்கிறேன், நான் ஏற்கனவே அசிஸ்டன்ட் நிறையா பேர் இருக்காங்க, அதனால் நீ பார்க்கலாம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நாங்கள் சரி சார். நான் டிஸ்கஷனுக்கு அப்பப்போ போவேன், என்னை ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு குரூப்பாக செட்டாக இருக்காங்க. நான் ப்ரொடியூசர் சைட்லேருந்து வந்த ஆளுங்கிறனால கொஞ்சம் தள்ளியே பார்ப்பாங்க. எப்போவுமே ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு ஆள் வந்தாலே டைரக்டர் டீம் கொஞ்சம் இடிக்கும். அப்போ நான் அப்படியே விளங்கியிருந்தேன். அப்போ அவங்க வந்து காமெடி பற்றி எதாவது பேசிட்டு இருக்கும்போது, கவுண்டமணி சார், செந்தில் சாருக்கு ஏதோ காமெடி தேவைப்படுது, அதை பற்றி எதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஞானவேல் சார் சொன்னார், உங்களுக்கு காமெடி நீ பேசும்போதில் ஹியூமராக பேசுகிற,
அவங்க காமெடி எதிர்பார்க்குறாங்க, நீ ஒரு 10 சீன் ஏதோ ஒன்று கான்செப்ட் வச்சு நீயே அவனை க்ரியேட் பண்ணி ஒன்று எழுதிட்டு வா. அப்போ வேணும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ, நானும் அதுக்குள்ளே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு வாரம் ரூமில் வந்து உட்காந்து மண்டையை உடச்சி ஒரு காமெடி ஒன்று ஃபுல்லாக ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். படிச்சுட்டு நல்லாயிருக்கு டைரக்டர் காட்டுறேன்னாரு. டைரக்டர் வாங்கி படித்ததுன்னு பார்த்தாரு, நல்லா இருக்கியா நீயே காமெடி எழுதிருக்கியா அந்த படத்துக்குன்றாரு. எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா சினிமாவுக்குள்ளே அசிஸ்டன்ட் டைரக்டராக என்ட்ரி ஆகிறோம், நம்ம எடுத்ததுன்னா ஒரு காமெடி ட்ராக்கு எழுத சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒன்று தயங்கினா இப்போ ஞானவேல் சார்லாம் சொன்னாங்க, எழுதுங்க அதான் உனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு எழுதுங்க. சரி சார்ன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காமெடி ட்ராக்கு எழுதி கொடுத்தோம். அது வந்து மணிக்குயில்ன்ற ஒரு படத்தில் என் காமெடி நகைச்சுவை பகுதி சுரேஷ்னு வரும். அதுதான் என் ஃபஸ்ட்டு என்ட்ரி. சூப்பர். அப்போ அந்த டைரக்டர் அவர் கூடவே அடுத்த படத்துக்கு கூட வச்சுக்கிட்டார் அசிஸ்டண்டாக. அப்புறம் அடுத்தது வந்து மகாராஜன் சார் வல்லரசு சார். வல்லரசு படம் வந்து யாராலையுமே மறக்க முடியாது சார். அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார் கூட நீங்கள் பயணித்த அந்த பயணம் வந்து எப்படி சார் இருந்துச்சு? ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு பயம்தான் இருந்தது. அவர் பேசுகிற தோணியாக வந்து மிரட்டுற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அவருக்கு கேரக்டர் தங்கமான கேரக்டர் அதெல்லாம். ஆனால் தோணி அப்படி இருக்கும், யாராவது கூப்பிடணும் ஏய் வரங்க அப்படிம்பாரு. அந்த பயத்திலே எல்லாம் இது பண்ணுவாங்க. இன்னும் நாங்கள் கூட இருக்கிற ஆளுகளும் கொஞ்சம் இதை தப்பு செஞ்சாலும் அடிச்சிடுவார், பட்டுன்னு அடிச்சிடுவார். அது இத்தனை பேர் நிற்கிறாங்களே அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அதனால் எல்லாருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கூட அவர் கூட ஒர்க் பண்ணனால ஒரு பயம் இருந்தது. அப்போது ஒரு நாள் வந்து அவர் நிறைய வாட்ச் பண்ணுவார், டெக்னீஷியன் பசங்க எப்படி வேலை செய்கிறாங்க என்ன இதுன்னு. ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து ஒரு ஸ்பாட்டில் எப்படி வேலை செய்கிறாங்கன்னால பார்ப்பார். கேரவனுக்குலாம் போக மாட்டாரா சார்? கேரவனுக்குலாம் போகவே மாட்டார். எனக்கு தெரிஞ்ச மேக்கப் போட்டு வந்தாருன்னா ஒரு ஸ்டூல் போட்டு வர சாயிரம் கூட இல்லை, ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துருவார். அப்புறம் அவர் லஞ்ச் பிரேக்னா தான் எழுந்திரிச்சு போவார். அப்போ எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒன்று கேப்டன் விசாரிச்சாருந்தானே எனக்கு பயம் ஆயிடுச்சு. என்ன தப்பு பண்ணோம், முதல்ல என்ன ஷூட்டிங்கில் ஏதாவது தப்பு பண்ணோமா அப்படின்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. கரெக்டாக மனம் ஷூட்டிங் போகிறோம், கேப்டன் கூப்பிட்றாரு. இன்றைக்கி மாட்டினேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போனால் அவர் வந்து நல்லா வேலை செய்கிறடா அப்படின்னாரு. இல்லை வேலை செய்யடான்னு சொல்ல, வேலை செய்யலப்பா அப்படின்னா. அங்கே என்ன சுறான்னு தான் கூடுவாங்க எல்லாருமே. இன்னும் அவர் அப்படி சொன்னார், அது என்ன சுறா அப்படின்னாரு. இல்லைண்ணே பேர் சுரேஷ், எல்லாம் சுரேக்கு சுறான்னு சொல்லுவாங்க வீட்டில், அந்த பழக்கம் அப்படியே அப்படின்னு. அதுலேருந்து அவரும் என்ன சுறான்னு தான் கூடுவார். அது எதுக்கு சொல்கிறேன், அவர் டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு அப்போவே இவன் நல்லா வேலை செய்கிறான், நான் வந்து இந்த 4 நாள் ஷூட்டிங்கில் பார்க்குறேன், நல்லா இவன் தான் ஓடி ஆடி வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சது இவர் வந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு பிடிச்சிருச்சு அவரை. அதனால் அந்த ஷூட்டிங் அவர் எப்போ அவர் பக்கத்துலேயே தான் இருப்பேன், டைரக்டர் பக்கத்துலேயே இருப்பேன், கேப்டன் பக்கத்துலேயே இருப்பேன். இப்போ ஃபைட் சீனில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நிறைய அசிஸ்டன்ஸ் வந்து ஃபைட் சீன்லலாம் இருக்க மாட்டாங்க கூட. ஏன்னா ஃபைட்ரஸ்ஸு அவங்க அசிஸ்டன்ஸுக்கு கூட இருப்பாங்க, அவங்களுக்கு எதாவது வேணும் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த 1-2 அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, மீது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஃபைட்டர் அசிஸ்டன்ஸை பார்த்துக்குவாங்கன்ட்டு. ஆனால் எனக்கு வந்து ஃபைட்டெல்லாம் எடுக்கும்போது நான் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு வந்து ஆக்ஷன்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கேப்டன் கூடவே இருப்பேன். அவங்க எப்படி ஃபைட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க நல்லா பண்ணுவேன். ஏன்னா ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் வந்து எங்கள் ஏரியா, அப்போ நான் திருவெட்டியூரில் இருந்தேன், அவரும் அங்கே அந்த ஏரியா தான். நைட் ஆச்சுன்னா அவர் கூட தான் காரில் அது வரைக்கும் அவர் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணுவார், அங்கேருந்து நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ போகும்போது எல்லாமே ஃபைட்டை பற்றி தான் பேசிட்டு போவோம். அப்போ கேப்டன் பண்ணுற விஷயங்களை பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஃபைட்டில் ஒரு ஹீரோ இந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அது கேப்டனை தான் பார்த்துருக்கேன், வேறு யாரும் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் வல்லரசுலையெல்லாம் ஒரு சீனில் ரோப் உடம்பு பூரா சுற்றி அப்படி அங்கே தாய் அப்படி இப்போ உதைப்பார். அதை வந்து ரெடி பண்ணிட்டாங்க மாஸ்டர், இவர் வரதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டாங்க. இவர் கரெக்டாக மறுநாள் காலையில் ஷூட்டிங் வர்றார். வந்ததுன்னா ராக்கி ராஜேஷ் கூப்பிட்டு மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன? இல்லைண்ணே ஒரு ரோப் கட்டணும். ஏப்பா சும்மா இருப்பா, அண்ணி திட்டுறாங்க, ரோப்பெல்லாம் கட்ட வேண்டாங்கிறாங்க, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சத்தம் போட்டுருக்காங்க, எல்லாம் அதில் வேண்டாம், சும்மா வேறு மாதிரி எதாவது இருந்தால் பிளான் பண்ணிட்டு. ஒன்று ராக்கி ராஜேஷ் யோசிச்சு, ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. அது நிச்சயமாக அது கிளாப்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு ஷாட் அது. அவர் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இருந்தார். கேப்டன் அப்படி பார்த்தாரு, ஏன் என்ன? இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, செல்ல கழட்டி இல்லைண்ணான்ட்டு அந்த அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அந்த ரோப்பெல்லாம் கழட்டி ஒன்று இவர் பார்த்தாரு, இல்லை இங்கே வா, என்ன ஷாட் முதல்ல அதை காட்டு அப்படின்னாரு. கூட அந்த அசிஸ்டண்ட்டு அந்த ரோப் சுற்றி அப்படி அடித்து அப்படி வந்து அப்படி நின்று அப்படி விழுந்தான். பார்த்தாரு,
நல்லா இருக்கியா எனக்கு கட்டுங்க என்ட்டார். ம் இல்லைண்ணே அதுக்கு ஒரு பெரிய ரவுண்டு வரணும். பரவாயில்ல பண்ணு அப்படின்னாரு. அப்புறம் ஒரு உடம்பு பூரா ரோப்பை சுற்றி, அப்போ ரோப்புனா அப்போல்லாம் வந்து நம்ம அந்த எக்ஸலேட்டர் கம்பி இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கும். உடம்புல சுற்றினா என்ன தான் துணி வச்சு சுற்றினாலும் அந்த ஷார்ட் முடிஞ்சுட்டு அவர் எல்லாம் சட்டையெல்லாம் கழட்டினான்னு உடம்பு பூரா வரி வரியாக இருக்கும், செவந்துருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரெயினாக இருக்கும். மொத்த பாடி அந்த ரோப்பு தான் இழுக்குதுன்னா எப்படி இருக்கும்? அப்படி சுற்றி அப்படி வந்து நிற்பார். இதை வந்து ஒரு 4 டேக் 5 டேக் எடுப்பாங்க. ஒவ்வொரு தடையும் அவ்வளோ ஷார்ட் அப்படி போயிட்டு வரணும். நமக்கெல்லாம் பதறும், பயப்படுவோம். ஆனால் அவர் அப்படியே நிற்பார். அப்போ சொன்னப்பா, ஐயோ வீட்டில் அன்னிக்கிட்ட வந்து ஃபைட்டு வேண்டாம் சாதாரணமாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே இந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இது நல்லா வருமா அப்படின்னாரு. சூப்பராக வரும்னு. அதே மாதிரி தேட்டரில் பார்த்தா அந்த ஷார்ட்டுக்கு கிளாப்ஸ் கிடச்சிது. அந்த மாதிரி அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த ஃபைட்டில் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கணும். அதனால தான் அவர் ஆக்ஷன் ஹீரோன்னு இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க. சார் அரசு பற்றி பேசும்போது சார், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னா அரசு படம் தான் கதையாக சார் தேர்ந்தெடுத்தீங்க, இல்லை வேறு எதுவும் கதை பண்ணியிருந்தீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழந்தைய வச்சு ஹீரோ வச்சு ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே. டைட்டில் தாய் மனம்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சு ஒரு நல்ல ஃபீல் சென்டிமெண்ட்டோட ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பர் குட்டுக்காக அது சௌத்ரி சார்கிட்டையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆச்சு. அது பார்த்திபன் சார்கிட்டையும் சொல்ல சொன்னாங்க. இப்போ சொன்னதுன்னா பார்த்திபன் சார் அதுதான் என் ஃபஸ்ட்டு கதை. அதுக்கு முன்னாடி நான் கதை சொல்லினதே இல்லை யார்கிட்டையும், கதை சொல்லவும் தெரியாது. அப்படி இருந்தது. அப்புறம் பழகி மகாராஜோட டிஸ்கஷன் இருக்கும்போது நிறையா பேசி கொஞ்சம் பழக்கமாச்சு. இப்போ அவர்கிட்ட பார்த்திபன் சார்கிட்ட கதை சொன்னோம். 2 மணி நேரம் கதை சொன்னோன்னா ஃபுல்லாக கேட்டார். கிளைமேக்ஸ் எல்லாம் கேட்டு நல்லா ஃபீல் பண்ணார். ரொம்ப அவருக்கு ஹாப்பி. நான் பண்ணுறேன்ட்டார். அங்கே சூப்பர் குட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, சுரேஷ் வந்து கதை சொன்னாப்புல, கதை நல்லாயிருக்கு, கதை சொன்ன விதமும் நல்லாயிருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னோன்னா, கதையும் சொல்ல தெரியாத ஆள் கதை விதமும் நல்லாயிருக்குன்னு சொன்னோன்னா எனக்கு கதை நல்லா இருக்குன்னு கூட இல்லை, கதை சொன்ன விதம் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா. ஏன்னா பார்த்திபன் சார்லாம் அவ்வளோ அழகாக பேசுவார், அவர் அழகாக கதை சொல்லுவார். அவர்லாம் பார்த்திபன் சார்லாம் அவர்கிட்ட ஒரு தடவை பேசி பார்த்திங்கன்னா அவ்வளோ ரசிச்சுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி அவர் பேசுவார். அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்ததுன்னா எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் ஏதோ கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணங்களாம் சூப்பர் குட்டில் பண்ண முடியல. அது அப்புறம் வேறு 2-3 ப்ரொடியூசர்ட்டு சொன்னேன். எல்லோரும் கதை நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர்ட்டு போய் கதை சொல்லும்போது அவர் சொன்னார், கதையெல்லாம் நல்லாயிருக்கு, பட் நீங்கள் ஒர்க் பண்ண இப்போ சமீபமாக ஒர்க் பண்ணது வந்து மகாராஜ் சார்ட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க, தரணி சார்ட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. அதனால் உங்கள்கிட்ட இந்த ஆக்ஷன் தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ அங்கே உட்காந்து ஒரு கதை சொன்னால் இது நல்லா இருக்குது, பட் ஆனால் ஆக்ஷன் இல்லையேங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ ஆக்ஷன் கதை இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பயங்கர டென்ஷன். அது வரைக்கும் ஆக்ஷன் கதையை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆக்ஷன் கதையே என்கிட்ட இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சார் நான் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் சார் சொல்லிட்டு நானும் அசிஸ்டண்ட்டும் கோபமாக ஜீவா பார்க் வந்து உட்காந்துட்டு, இன்னும் நம்ம இவ்வளோ நல்லா கதை வச்சுருக்கோம், எல்லோரும் நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனால் யாரும் படம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த கதை கேட்டாங்க எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே அப்போது அசிஸ்டண்டாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், என்னோடய முதல் படம் இதுதான், நீ இதுதான் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாருமோட ஆசையும் அதுதான், என் ஆசையும் அதுதான். ஏன்னா அந்தளவுக்கு கதை இருக்கும். ஆனால் இப்போ ஆக்ஷன் கதைங்கும் போது எங்கே போகிறது ஆக்ஷன் கதைக்கு? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சது தான் அரசு கதை. அங்கே உருவான கதை தான் அரசு. அப்புறம் அதை ரெடி பண்ணி இப்போ சொன்னோன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஓகேன்ட்டாங்க. இந்த படத்தில் வந்து சரத்குமார் சார் எப்படி சார் இருந்தாங்க, சிம்ரன் மேம், இன்னும் சொல்லணும்னா வடிவேல் சார் எப்படி சார் இந்த படத்தில்? சரத் சார் இல்லை, இந்த கதை ரெடி ஆனால் சரத் சார்கிட்ட போய் பேசணும். அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஹீரோ சரத் தானே சார்? ஆமாம், சரத் சார் தான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் படம், அதனால் அவர்கிட்ட போய் கதை சொல்லலான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போனோம். சூப்பர் குட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு கூப்பிட்டு போனது. பாபுராஜான்னு சொல்லி ஒருத்தர் மேனேஜர், அவர் கூப்பிட்டு போனார். அங்கே சரத் சார் என்ன பார்த்துன்னா அவர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தூளில் தரணி சார் அசிஸ்டண்ட்டு படம் பண்ணியிருக்காரு சார், அடுத்தது கதை வச்சுருக்காரு சார். ஆனால் சரத் சார் என்கிட்ட கேட்டது ஒரே வார்த்தை, சுரேஷ் இந்த மாதிரி நான் இப்போ 2-3 படம் எனக்கு திருப்தியெல்லாம் பண்ணேன், சரி வரல, நான் அடுத்து எதிர்பார்க்குறது சூரியன் மாதிரி ஒரு படம், எனக்கு சூரியன் நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. இப்போ அதான் ஐடியாவில் இருக்கேன். அந்த மாதிரி கதை இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம அப்புறம் பார்க்கலான்ட்டார். நான் சொன்னேன், சார் இது டபுள் சூரியனாக இருக்கும் சார், நீங்கள் கேளுங்க சார். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க? சொன்னேன். ஓகே கேளுங்க சார். நான் அப்போ திரும்பி பார்த்தேன், கார் ஏற போனவர் திரும்பி பார்த்தேன், டபுள் சூரியனா யோசனை பண்ணார்.
சரி நாளைக்கு நீங்கள் இங்கே லீ மெடியனுக்கு வந்துடுங்க, காலையில் ஒரு 7:30 மணிக்கு வந்துடுங்க. நம்ம மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு போனோன்னே லீ மெடியனில் வச்சு ரூமில் வச்சு கதை சொன்னோம். கதை கேட்டோன்னு ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு. உடனே அவர் 14th அவன் பர்த்டே வருது, அன்றைக்கே பூஜை போட்டுலாம், அன்றைக்கி ஒரு அனௌன்ஸ் பண்ணிடலாம், அப்போ இது பண்ணிடலாம், டக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ஹீரோயின் யாருன்னு யோசனை பண்ணிருந்தோம். ஃபஸ்ட்டு சாய்ஸை சினேகா மேடம் சொன்னாங்க. அப்புறம் அவங்கள போய் பார்த்தோம். ஏன்னா அப்போ சூப்பர் குட்டில் ஆர்டிஸ்டுக்கெலாம் அவங்க இது பண்ணுவாங்க. சினேகா மேடம் போய் பார்த்ததுன்னா அவங்க சினேகா அவங்கன்னு சொல்லிட்டாங்க, இல்லை இப்போ நான் வேறு படம் பண்ணியிருக்கேன், டேட் இல்லைங்கிற மாதிரி அவங்களோட பண்ண முடியாத சூழ்நிலை. இப்போ நமக்கு அப்செட் ஆச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதுல கொஞ்சம் இப்போ நல்லா ரெஜிஸ்டர் ஆனவங்க அவங்களே இல்லைன்னா என்ன அப்படின்னு யோசிக்கும்போது சிம்ரனை பார்க்கலாம் அப்படின்னாங்க. அந்த சாய்ஸ் வந்து உங்களை தான் சார்? இல்லை, அவங்க தான் சொன்னாங்க, கம்பெனியில் சொன்னாங்க. சௌத்ரி சார் சிம்ரன் இருக்கு இல்லையா, கேட்டு பாரியா. எனக்கு சிம்ரன் அவங்கெல்லாம் அப்போ பீக்கு, அவங்கெல்லாம் எப்படி இதுக்கு ஒத்துக்குவாங்கங்கிற மாதிரி எனக்கு இருந்தாலும் சரி ஒரு தைரியம் கிடைச்சா நல்லா தான் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குமே அப்படிங்கிற. ஆனால் எனக்கு சினேகா மேடம் கிடைச்சாலே பெரிய ப்ளஸ்ன்னு நினச்சிட்டுங்க. இப்போ சிம்ரன் மேடம்னா அதை விட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குமே அப்படின்ட்டு அப்புறம் திரிசூல் ஹோட்டல் அங்கே சிம்ரன் மேடம் இருக்காங்க, அவங்க வர சொன்னாங்க கதை சொல்கிறது. இப்போ போனோன்னே அவங்க கெஸ்ட் யாராக வந்தாங்க, அவங்க அம்மா அவங்க சொந்தக்காரங்களும் வந்தாங்க. ரூமில் உட்காந்து பேச முடியல. இந்த லானில் தனியாக சேரில் 2 பேர் இருக்காங்க. சரி அங்கே உட்காந்து பேசலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையானாங்க. ஒன்றும் இல்லை மேடம், இங்கே உட்காந்து பேசினா பிரச்சனை இல்லை. லானில் ஒரு இடத்துல ஒரு சேர் போட்டு உட்காந்து சொல்லுங்கள் எனக்கு கதை சொல்ல ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 சீன் தான் அவங்களோட இது சொன்னேன்னா ஓகே நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட, அப்புறம் பார்க்கலாம், ஓகே அப்படின்ட்டு அங்கே எதிர்த்து போயிட்டாங்க. எனக்கு பயங்கர அப்செட்டு. மேடம் நீ நல்லா இருக்கு மேடம், நீ செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குங்க. இல்லை நான் பேசிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம், ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கு பயங்கர அப்செட். அப்படியே கீழே இறங்கி வரேன், மேனேஜர் கை கொடுக்குறாங்க. என்னென்னா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கு, என் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருச்சு, நான் பண்ணுறேன், டேட் விஷயம் மாத்திரம் எப்போ நான் மேனேஜர் சொல்கிறேன்னு சொல்லி உடனே சொல்லிட்டாங்க. இன்னும் மேனேஜருக்கு தகவல் வந்துச்சு. அவர் எனக்கு காரை கீழே வெயிட்டிங் இருக்காங்க, போடல சார் அது வந்து என்னென்னா சூப்பர் மேடம் சூப்பர்ன்ட்டாங்க அப்படின்னு. சூப்பராக என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு. இல்லை அவங்களுக்கு நீ சொன்ன அந்த 2 சீனே அவங்களுக்கு பிடிச்ச, அவங்க கேரக்டர் எப்படி வரணும் அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ தான் எனக்கு உசிரியாக வந்து. அப்புறம் அவங்க வந்து ஸ்பாட்லேருந்து தான் ஃபுல்லாக கேட்டாங்க அந்த இதெல்லாம். அப்போ சொன்னாங்க, இல்லை நீங்கள் சொன்ன விதத்தில் அந்த அந்த என் கேரக்டர் எப்படி வரணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சார் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா அரசு படத்தை பொறுத்தவரையும் காமெடி வந்து இன்றளவும் பேசப்படுது. மீம் கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட்னாக்கா அது அரசு படத்தோட காமெடி தான் சார். காமெடி எப்படி சார் இந்த படத்தில் வடிவேல் சார் எப்படி வந்தாங்க, அவரோட பயணம்? இல்லை அதான் சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம காமெடியில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு படமே நான் வந்து கவுண்டமணி செந்தில் சாருக்கு காமெடி எழுதியிருக்கேன் வந்ததுலேருந்து. அதுக்கப்புறம் நான் 2வது அங்கேயே கூப்பிட்டாங்க காமெடி. அடுத்த படத்துக்கு நான் கோயம்புத்தூர் இருக்கேன், எனக்கு ஒரு செக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இல்லை இதுமாக வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆஃபீஸுக்கு மறுநாள் நான் பதறி அடிச்சுட்டு வரேன், என்னன்னு வந்தோன்னு ஒரு செக் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அடுத்த படத்துக்கு காமெடி நீங்கள். நான் சொன்னேன் சார் வேண்டாம் சார். ஏன் வேண்டாங்க? இல்லை சார் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்திருக்கேன், காமெடி ட்ராக்னு எழுதுனோம்னா அப்புறம் அதுக்குன்னு முத்திரை குத்திடுவாங்க, நகைச்சுவை பகுதி மாத்திரமா கூடுவாங்க, அப்புறம் ஏன் பிஸ்னஸ் வீணாக போயிடும் சார், நான் டைரக்ஷன் லைனில் போய்க்கிறேன் சார். பரவாயில்ல இந்த ஒரு படத்துக்கு எழுதுங்க. இல்லை சார் அது வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே வந்து காமெடி டைரக்டர் சொல்லுவாங்க, சரி அப்போ பேர் போடாதீங்க சார், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன், காமெடி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒர்க் பண்ண படங்களில் தூளில் இது பண்ணேன், காமெடி பண்ணேன். தர்ணி சார்? ஆமாம், ஓகே. தர்ணி சார்கிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது தூளில் ஒர்க் பண்ணேன். தூள்லேயும் காமெடி ட்ராக்கில் இது பண்ணேன். அப்போது விவேக் சார் நல்ல பழக்கம். அரசுக்கு விவேக் சார் தான் ஃபஸ்ட் ஐடியா பண்ணியிருந்தேன். இப்போ விவேக் சார்கிட்ட போய் பேசணும், கான்ஃபிடண்ட்டாக போனேன். அவர் வந்து அவங்க ஆஃபீஸ் வர சொன்னார், போனோம். இப்போ பேசினதுன்னு அவர் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா பிடிச்சிருச்சு. சூப்பராக இருக்கியா அப்படின்பார். ஏன்னா அங்கே தூரில் இருக்கும்போதே நல்லா பழக்கங்கிறனால அவர் வந்து அப்போ டைலாக் எழுதும்போது பார்ப்பார், ஷீட் பார்த்துட்டு அப்படி அந்த டைலாகை பார்த்து எந்த ஊரியா நீம்பார், கோயம்புத்தூர், அதான் குசும்பு தெரியுதும்பார். அதனால் அவர் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கன்னு. செகண்ட் ஹாஃப் சொன்னேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 சீன் தான் வருவார். அதுக்கப்புறம் நான் கதையாக சொல்லிட்டுருந்தேன். ஒரு நிமிஷம், இதுக்கப்புறம் நான் இல்லையானார். இல்லை சார் கிளைமேக்ஸ் சொல்கிறேன் சார், அந்த ஒரு பீரியட் வரைக்கும் தான் சார் அந்த காமெடியோட ஃபினிஷிங்கோடு முடிஞ்சிச்சு சார். இல்லை இப்போ பண்ணுற படங்கள்லாம் நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவேன்,
திடீர்னு நம்ம பாதியில் கட் பண்ண மாதிரி இருக்குது, கொஞ்சம் டெவலப்மெண்ட் வாங்களேன். நான் சொன்னேன், இல்லை சார் இது இவ்வளோதான் சார், அதுக்கப்புறம் கதையாக வேறு மாதிரி போயிடுது, கொஞ்சம் சீரியஸாக போயிடுது சார், அதனால் இது செட் ஆகாது சார். இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும், அப்படி பண்ணிட்டு வாங்க பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த படத்தில் பார்க்கலாம் சுரேஷ்கிட்ட. எனக்கு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி எழுதுறதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அவ்வளோதான் அதோட ஷார்ப் அவ்வளோதான். அப்புறம் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், அப்படி என்ன பண்ணுறது தெரிஞ்சும்போது அப்புறம் வடிவேல் பண்ணலாம். அடுத்த கேட்டகரி யாருன்னா வடிவேல் பண்ணலாம். அப்போ வடிவேல் சார்க்கில் பெருசாக மார்க்கெட் இல்லை, கொஞ்சம் டவுன் லெவலில் இருந்தார். அப்போ அவர் வின்னர் நடிச்சிட்டு இருக்கார், ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை. வின்னர் நடிச்சிட்டு இருக்கார், படம் ரிலீஸ் ஆகலை, டவுன் மார்க்கெட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஒரு 4-5 படம்லாம் பெருசாக இல்லைங்கனால இப்போ சூப்பர் குட்டில் போய் பேசிட்டு இருக்கும்போது சரி வடிவேல் சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டாங்க. வடிவேல் சாருக்கு கதையே கேட்கல, காமெடியெல்லாம் கேட்கல. சரி நான் பண்ணுறேன்ட்டார். அவர் கதை எதுவுமே கேட்காம பண்ணுறேன், நான் ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. மறுநாள் ஸ்பாட்டுக்கு கும்பகோணம் அவங்க வந்தார். வந்ததுன்னா டைலாக் பேப்பர்லாம் போய் கொடுத்து நல்லா உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது டைலாக் கொடுத்துன்னு அவர் டைலாக் எங்கே படித்து காட்டுங்கன்னா அவர் முகம் அப்படியே ஒரு மாதிரி மாறிடுச்சு. என்ன இல்லை சிரிப்பே வரலேன்ட்டார். ஏன்னா அவர் சிரித்தா தான் கூட இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க. அவர் அப்படி இறுக்கமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் இறுக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பயங்கர அப்செட்டு. இல்லை சார் நல்லா இருக்குண்ணே, இல்லை நானும் சிரிக்கல, பாரு இவங்க யாருமே சிரிக்கலையே அப்படின்ட்டாங்க. அப்புறம் வர சரச்சார்கிட்ட போய் சொல்லி அப்புறம் அவர் வந்து இல்லை வடிவேல் நல்லா தான் இருக்குன்னு. இல்லை எனக்கே சிரிப்பு வரல, நான் எப்படி மற்ற ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, எனக்கு தெரியாதா என்னோடய ஸ்டைலு அப்படின்னு. நீங்கள் வேறு எழுதிட்டு வாங்க, அதான் நான் கதை கேட்காம ஒத்துக்கிட்டு தப்பாக போச்சு அப்படி நல்லா ஃபீல் பண்ணார். அப்புறம் சவுதி சாருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அது எடுக்கலாம், அப்புறம் நல்லா இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்கன்னா சரி என்னமோ எடுங்க அப்படின்ட்டார். விருப்பமே இல்லைம்மா? ஆமாம். அப்போ நடிக்கும்போதெல்லாம் விருப்பம் இல்லாமல் தான் நடிச்சிட்டு இருந்தார் படம் பூராமல். ஆனால் ஸ்பாட்டில் அது காட்டிக்க மாட்டார். நம்ம சொன்ன இது பண்ணார், நான் ஒர்க் அவுட் ஆகாங்கிற ஃபீல்லே நடிச்சிட்டு இருந்தார் ஃபுல்லாக. ஆனால் அந்த அளவுக்கு எதுவுமே தப்பாக தெரியலையே சார். தெரியல, அதான் சொல்கிறேன். அவர் என்னென்னா அவருக்கு பிடிக்கலையே தவிர அந்த கேரக்டருக்கு என்னவோ அதுக்கு உயிர் கொடுத்து தான் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் அது உச்சக்கட்ட எப்போ தெரியுதுன்னா அவர் கிளைமேக்ஸில் வந்து எஸ்கேப்னு போவார்ல, அதோட அப்படியே போயிட்டார். அடுத்த ஷாட்டும் கூட வரல, ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெருசாக இன்வால்மெண்ட்டே இல்லை. ஏன்னா அவர் ஒரு டீம் வச்சே உட்காந்து பழகிட்டார், அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சு அவங்களுக்குள்ளே பேசி அதிலே பழகிட்டாரா, அதனால் அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அப்புறம் டப்பிங்கில் வந்து தான் சரி. எந்த சீனோட சார் அவர் போனார்? எண்டில் அந்த எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு ஒரு கெத்தாக வருவார்ல. ஆமாம், கோட் ஷூட்டெல்லாம் போட்டு வருவாங்க. அப்போ ஒருத்தனை பைக்கில் வந்து வருவான், அப்படியே நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி வந்துட்டு காலத்துக்கு அவன் ஷோல்டரில் வச்சுட்டு எஸ்கேப்ன்ட்டு போவார்ல. ஆமாம், அப்படியே போனவர் அப்படியே போய் இறங்கி கார் ஏறி அப்படியே போயிட்டார். அப்படியே ரூமுக்கு போய் அப்படியே சென்னைக்கு வந்துட்டார். அடுத்த ஷாட் ஒன்று, அந்த ஷாட் தப்பாக போயிருந்தா கூட நான் வேஸ்ட் இது, அது எல்லாம் எடிட் பண்ணி காட்டி அப்போ டப்பிங்கில் தான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு டப்பிங்கில் என்ன சார் சொன்னார் பார்த்துட்டு. ஃபஸ்ட்டு அவர் பார்த்தாரு, வேண்டவருப்பா வந்து உட்காந்தார், ஒரு 1 ஹவரில் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் வந்து பேசினார். வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்தாரு. அது கூட எல்லோரும் இன்ஜினியர் அவங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஷாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டு டக்குன்னு சுற்றி பார்த்தாரு. இன்னும் அப்போ தான் எனக்கு கூப்பிட்டு செல்லாம், நான் ஒரு மூலையில் உட்காந்துட்டுருக்கேன், எங்கே காற்று வரேன்ட்டு, செல்லாம் ஒரு வாட்சலாம் உட்காரில் வந்து உட்காரிச்சலாம், இது வேறு ஸ்டைல் இருக்குல்ல, நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்குல்ல செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு 6 மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஃபுல் டப்பிங் முடிச்சுட்டே போனார். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வடிவேலை சுற்றி ஒரு கூட்டம், காமெடி ட்ராக்குனால ஒரு கூட்டம் இருக்குது சார். இதில் வந்து சோலோவாக ஒரு பிச்சுமணின்றவர் வந்து அந்த கேரக்டராக வாழ்ந்துருப்பார் சார். ஆமாம், ஓகேங்களா? அதுதான் சார் அந்த படத்தோட ப்ளஸ்னே சொல்லலாம். பிடிக்காத ஒரு கேரக்டரு டப்பிங்கில் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் நமக்கு அந்த கேரக்டர் தெரியுது. இன்னொன்று எப்படின்னா சில காமெடிகள்லாம் வந்து சொல்லும்போது நல்லாயிருக்கும், அது விஷுவல் எடுத்து காட்டும்போது நல்லா இருக்காது. சிலது வந்து காமெடியை அவங்க காமெடியை சொல்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் யாருக்கும் சிரிப்பு வராது, ஒன்றுமே இருக்காது, ஒரு ஃபீலே இருக்காது. அந்த மாதிரி என்ன காமெடியில் சின்ன பஞ்சு மாறினா கூட அதோட உயிர் போயிடும். காமெடிக்கெல்லாம் வந்து அந்த மாடுலேஷனு இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும், அதுக்கு ஒரு மீட்டர் இருக்கும், அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம செஞ்சு அது முழுசாக வரும்போது அது சில ரிசல்ட் நல்லாயிருக்கும். சார் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அரசு படத்தில் உள்ள அந்த டைலாக் சார் மேக்ஸிமம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து அந்த காமெடி போர்ஷன் வந்து எப்படி சார் நீங்களாக நினச்சி எழுதுறதா இல்லை ரியல் லைஃப்பில் நடந்தது
அந்த மாதிரி எதுவும் பண்ணீங்களா சார்? இல்லை, சில காமெடிகளை வந்து நம்ம வந்து கற்பனையாக யோசிக்கலாங்க. ஆனால் முக்கால்வாசி என்னோடய படங்கள்லேயே சரி எல்லாமே படித்தது பார்த்தது கேட்டது தான் படமே. நான் முக்கால்வாசி என் லைஃப்பில் ஒரு காமெடி ஆகட்டும், சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே லைவ்லேருந்து தான் பிடிக்கும். சார் அந்த நேம் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க, பிச்சுமணின்ற கேரக்டர்? இல்லை, அதான் நான் சொன்னேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பிராமின் அவங்க ஃபேமிலி, அவங்க கூட தான் நான் இருப்பேன். எங்கள் வீட்டுக்கு எதிரில் இருந்தாங்க. முக்கால்வாசி அவங்க வீட்டில் தான் இருப்பேன். அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் அங்கே பிச்சுமணிங்கிற கேரக்டர்லாம் இருக்காங்க. ஓ, அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க கூட பேசுகிறது எல்லாம். மோஸ்ட்லி வடிவேலோட இதெல்லாமே அங்கேருந்து அந்த மாதிரி டயலாக்ஸு இதெல்லாமே வந்து அவங்க பேசுகிற அந்த மாடுலேஷன், டயலாக் மாடுலேஷன் அங்கேருந்து தான் எனக்கு கேப்சர் பண்ணேன். மற்ற சில விஷயங்களில் வந்து என் ஃபேமிலியில் மிஸ்ஸஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாங்க. அவங்ககிட்ட இப்போ சும்மா விளையாட்டுக்கு அடிக்க கையோகனாலும் திட்டுவாங்க. எம்எல்ஏலாம் கை வைக்க முடியாது, நல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப் வச்சா அவ்வளோதான், எம்பினால எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்களா. அப்போ அதெல்லாம் தெரில. அப்போ டைலாக் எழுதும்போது அதெல்லாம் வந்து விழுங்கும் நமக்கு. அதே மாதிரி அப்போல்லாம் வந்து லெஜர்லாம் இந்த சிஸ்டமெல்லாம் இல்லை, கம்ப்யூட்டர்லலாம் இல்லை. எதாக இருந்தாலும் லெஜரில் தான் அவங்க வந்து எழுதுவாங்க. பெரிய பெரிய லெஜராக இருக்கும், இந்த டேபிள் சைஸ் இருக்கும் லெஜர், அதுதான் எழுதுவாங்க. இவங்க அப்போ கிளர்க்காக இருந்தாங்க. நிறையா விஷயம் அங்கே ஆஃபீஸில் இந்த மார்ச் மாதம்லாம் நிறையா ஒர்க் இருக்கும், அது எழுத முடியாது, அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகாது. அதனால் வீட்டுக்கு கொண்டு வர சொல்லிடுவாங்க, பியூனை விட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு விடிய உட்காந்து எழுதுவாங்க. அப்போ அவங்க நான் சும்மா ஏதோ புக்கை படிச்சுட்டு எதாவது யோசனை பண்ணிட்டு சொல்லுவேன், ஏங்க சும்மா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஹெல்ப் பண்ணலாம்ல. என்ன ஹெல்ப்பு? இல்லை, ஃபிகர் மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஃபிகர் மெயின்டைன் பண்ண பெரிய விஷயமா அது என்ன, அதெல்லாம் தாராளமாக மெயின்டைன் பண்ணுவேன். இந்த தாராளம் பண்ணுவேன், இங்கே வாங்க உட்காருங்க பாருங்கள், இன்னும் இதை காட்டுறேன். ஆமாம், ஃபிகர் மெயின்டைன் பண்ண சொன்னேன். ஓ, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கும் ஃபிகர், அது நான் நினச்ச ஃபிகர் வேறு, இந்த ஃபிகர் வேறுன்னு ஒரு ஹியூமராக அப்போ சின்ன விஷயமா பட்டது, அது மைண்டில் ஊறிடுச்சு. அதை தான் அப்படியே டயலாக்காக வடிவேலுக்கிட்ட அங்கே வச்சேன். சார் அந்த நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேமிலி வருவாங்களா சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம், அம்மா அப்பே ஃபேமிலி. அது நான் அதான் சொன்னேன், ஹிந்தி நான் தெரியாமல் ஹிந்தி படம்லாம் ஒர்க் பண்ண சொன்னேன்லங்க. அப்போ அங்கே போய் நடக்கிற விஷயங்கள் தான் எல்லாமே. நமக்கு தமிழ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாது. அப்போ அவங்க பேசுகிறது சரியாக புரியாது. அங்கே சிலதெல்லாம் அந்த மாதிரி அவங்க பேசுகிறது கொஞ்சம் நாங்கள் கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம், அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாமல். அவங்க பேசுகிறது நமக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இதாகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அங்கேருந்து பிடிச்சது. சூப்பர் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த படம் வந்து கம்பீரம் பண்ணுறீங்க. அதே சார் வடிவேல் சார், லைலா மேம் வந்து இந்த படத்தில் இணையிறாங்க, புதுசாக இணையிறாங்க. இந்த படம் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க, எப்படி சார் பண்ண ஆரம்பிச்சிங்க? கம்பீரம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கோயம்புத்தூரில் இருந்தார், அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் அது. அது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பார் அப்படின்னு மைண்டில் பட்டு நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவரை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதுதான் சார் சரத் சார் கேரக்டர் அப்படி உருவாகி இது பண்ணிச்சு. லைலா மேடம் அவங்க கேரக்டர் வந்து எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி கான்ஸ்டபுளாக லைலா பண்ணுறாங்கன்னா எல்லாமே லைலா எப்படி கான்ஸ்டபுளாக எப்படி செட் ஆகும், அவங்க ஒரு மாதிரி பெக்குலியராக பண்ணுவாங்க இதுக்கு. ஆனால் அந்த கேரக்டர் அப்படி இருந்ததுனால இப்போ என் வீட்டிலே சொல்லுவாங்க, ஏங்க லைலா இப்போ அந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணுறீங்க எப்படிங்க அது அவங்க. ஆனால் படம் பார்க்கும்போது அவங்க கரெக்டு தாங்க சூஸ் பண்ணதுன்னாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப பெக்குலியர், ரத்தத்தை பார்த்தா மயங்கி விழுகிற கான்ஸ்டபுள், அதுக்கு அவங்க கரெக்டாக ஆப்ட் ஆனாங்க. அதே மாதிரி அதில் வடிவேல் சார் வந்து ப்ரொமோட் ஆகிட்டே வருவார். ஆமாம். ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா, நான்லாம் கோடு போட்டால் ரோடு போயிடுவேன், கோடு போட்டால் ரோடு போட்டுவேன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருப்பார். ஆனால் கிளைமேக்ஸில் அவர் வந்து ப்ரொமோட் ஆகி ஹெட் கான்ஸ்டபிள் வந்து கான்ஸ்டபிளாக அப்படியே அந்த ஹார்ட்லியை நிற்க வச்சு அதுலேருந்து கடைசியில் ரோடு போடுவாங்க, அந்த ஒயிட் கோடு போடுவாங்கள்ல ரோடு, அந்த வேலைக்கு விட்ருவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், கோடு போட்டால் ரோடு போடுவேன், கோடு போட்டால் கடைசியில் ரோட்டில் கோடு போட்டு ஓட்டிங்களாடாங்கிற மாதிரி புலம்புவார். சார் இந்த கேள்வி உங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அரசு படத்தில் பிடிக்காமல் ஓடிப்போன ஒரு ஆள் திருப்பி கம்பீரம் படத்தில் எப்படி சார் அவருக்கு சூஸ் பண்ணீங்க, எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை, அதாவது அவர் வந்து அரசு படத்தில் நான் தப்பாக இது பண்ணல. ஏன்னா அவர் ஒரு டீம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தவர், திடீர்னு நான் சிங்கிளாக சோலோவாக அவரை மட்டும் கொண்டு வந்து வச்சு பண்ண அவருக்கு வந்து செட் ஆகலை. பட் ஆனால் டப்பிங்கெல்லாம் அவர் கொடுக்கும்போது அவருக்கு செட் ஆகிட்டார். ஓ, இவன் ஸ்டைல் இதுதான் மாதிரி அப்போ உணர்ந்துட்டார். அதனால் நான் கம்பீரத்தில் அந்த கேரக்டர், அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் உருவானதுன்னா அவர்கிட்ட போய் சொன்னோன்னா உடனே ஓகேன்ட்டார் அவர். அவருக்கு அது பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் நாங்கள் ஷூட்டிங் அப்போல்லாம் உட்காந்து என்கிட்ட சொல்லுவார், சார் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க, நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம்,
இந்த வேற ஒரு படம் ஒன்று இருக்குது அதுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படியெல்லாம் பேசுவார். ம் 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 அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா சிங்க் ஆகிட்டார். சார் இதில் காமெடி பர்சன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஹிந்தி அதான் நார்த் இந்தியன் வண்டியில் வந்து வடிவேலை கூட்டு போய் அடிக்கிறதா இருக்கட்டும். அது ஆக்சுவலாக நடந்த விஷயம். அதான் அது ஆக்சுவலாக நடந்த விஷயம். ஓ இப்போ ஜெயலலிதா மேடம் நாங்கள் பிரிவில் தேனாம்பேடு சிக்னலில் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் வந்து இந்த பைசாக்காக நிறுத்தியிருக்கான். அவனை சில்லற மாதிரி தரேன்னு சொல்லி போட்டு ஒருத்தன் தாம்பரத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போய் ஆளே இல்லாத இடத்துல அடித்து விட்டுட்டு ஓடிட்டான். லாரியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வெளியிலையும் சொல்ல முடியாமல், டியூட்டி நேரத்தில் ஆள் இல்லாமல் வெளியிலையும் சொல்ல முடியாமல் அப்போ அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்திருக்காரு. இதை வந்து என் நண்பர் ஒருத்தர் மூலிமா நான் இந்த தகவல் கேள்விப்பட்டேன். அதை அப்படியே சீனாக கன்வெர்ட் பண்ணி வடிவேலு சார் கூட்டி நைட்டை ஃபைட்டாக பண்ணி விட்டேன். ஓகே சார். அதில் வந்து ஒரு ரவுடி கேலை வந்து வடிவேலு சார் வந்து பிடிக்க போவார் சார். அது படித்த விஷயந்தான். ஜூனியர் உடனில் அப்போது நார்த் மெட்ராஸில் அப்போ பெண் போலீஸே இல்லை. பெண் போலீஸ் இல்லாத காலகட்டத்தில் நார்த் மெட்ராஸில் வந்து ஒரு லேடி இருக்காங்க, கஞ்சா வித்துட்டுலாம் இருப்பாங்க. அவங்கள எப்போ அரெஸ்ட் பண்ண போனாலும் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு கதவை சாத்திட்டு இப்போ முடிஞ்சா வந்து பிடிச்சிட்டு போங்கடான்னா ஜென்ஸ் போலீஸ் சுற்றி ஜனங்க ஜென்ஸ் போலீஸ் இருப்பாங்க. அவங்க போய் கூட்டு வர முடியாதுல்ல. சரி அந்த அம்மா வெளில வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சரி ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த அம்மா தப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஜூனியர் விடனில் ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருந்தாங்க. அப்போ அது படித்ததுன்னா சரி இந்த மாதிரி ஒரு கேரக்டராக வடிவேலு அவர் போய் அரெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படியே உள்ட்டா அந்த பொண்ணு இவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அது எஸ்கேப் ஆயிரும், இவர் அம்மனை கட்டியாக உட்காந்துருப்பார் சார். அதுலேயும் ஒரு ஹியூமர் ஒன்று வச்சுருப்பீங்க. ஒரு கேமராமேன் வந்து திருப்பாத அந்த அந்த சீனாக இருக்கட்டும். அப்புறம் அவனா நீ, ஆமாம் அந்த இது வந்து என்ன சினுங்கிறானே. ஆமாம் சார். அவனா நீ அதெல்லாம் எப்படி சார் பிடிக்கிறீங்க? அதான் பிடிக்கிறது இல்லைல்ல, அது அந்த ஸ்பாட்டில் உதுறது. சிலது வந்து டைலாக்காக எழுதும்போதே வரும். சிலது வந்து அந்த ஸ்பாட்டில் அவங்க பண்ணுற கேரக்டரு சும்மா பார்த்துட்டு போனோன்னா அவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு போனான். அது பார்க்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி தோணும். அந்த மாதிரி சிலது அங்கே டெவலப் ஆகிறது தான். ஓகே சார், சூப்பர் சார். திருப்பி விஜயகாந்த் சார்கிட்ட சபரி கதை எப்படி சார் அவர் ஓகே பண்ணார்? ஏன்னா வல்லரசுக்கு அப்புறம் திருப்பி வந்து விஜயகாந்த் சாரை சந்திக்கிறீங்க, என்ன சார் சொன்னார்? உங்களை பார்த்துட்டு என்ன சொன்னார்? அவர் விஜயகாந்த் சார் இந்த வல்லரசுலேயே ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அவருக்கு அடுத்த ஒரு நாள் அவர் இங்கே ஏவிஎம்லேயும் எங்கேயோ ஏதோ படத்துக்கா இல்லை யாராவது ஆர்டிஸ்ட் பார்க்க போகும்போது அவர் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ அவர் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுன்னா போய் விஷ் பண்ணேன். அப்புறம் அவர் சொன்னார், இன்னும் சுறா எனக்கெல்லாம் கதை பண்ண மாட்டியா அப்படின்லாம் சொன்னார். இல்லைண்ணே ரெடி பண்ணிட்டு சொல்கிறேண்ணே அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் இந்த சேலம் சந்திரசேகர்னு அந்த கஜினி படம் அந்த ப்ரொடியூசர் அவர் வந்து அவருக்கு சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு போல் இருக்கு. அப்புறம் அவருக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு எனக்கு சொன்னார், இந்த மாதிரி கேப்டனுக்கு கதை வேணும், படம் பண்ணணும், கேப்டன் வச்சு அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், படம் பண்ணலாமான்னு. இப்போ சார் சொன்னது அது லிங்க் ஆச்சு. சரி நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெடி பண்ணிட்டு கேப்டன் இப்போ காசு சொன்னேன். அவருக்கு பிடிச்சிருச்சு சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே. ஓகே சார். திருப்பி அகைன் வந்து சரத்குமார் சாரோட நம் நாடு. அதான் ஏன்னா ஒரு ஹீரோ கூட ஒரு படம் பண்ணுறதே பெரிய விஷயம். நீங்கள் 3 படம் பண்ணிருக்கீங்க. ஆமாம். அது இப்போ சரத் சார் சொல்கிறேன்னா அப்படின்னா இப்போ கேப்டன் சார் கூட இருந்த பைண்டு வேறு. சரத் சார் என் முதல் படம் ஹீரோ. அவர் ஒரு பிரதர் மாதிரி தான் இது பண்ணுவேன். என் குடும்பத்தில் ஒரு மூத்த அண்ணங்கிற மாதிரி தான் அவரை நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எதாக இருந்தாலும் என் முகத்தை வச்சு அவர் கண்டுபிடிச்சிடுவார். அந்த சீனில் அவர் வந்து சரியாக நான் நினச்ச மாதிரி அவர் பண்ணல, இல்லை அவர் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது வந்து என் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவார். அந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு திரும்பி பார்ப்பார், என் முகம் எப்படி நான் மானிட்டர் பார்த்துட்டு இருப்பேன், என் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவார். அந்தளவுக்கு மைனூட்டாக நான் நோட் பண்ணுவார். அதே மாதிரி எந்த வேணால் அவர்கிட்ட பேசலாம், ஸ்கிரிப்ட் வைஸாக என்ன வேணால் எனக்கு இப்படி வேணும் சார், இப்படி வேணும் சார். அவர் சொன்ன அரசு பண்ணும்போதே அவர் வந்து சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, சார் நீங்கள் புது டைரக்டர் சில டைரக்டர்லாம் என்ன செய்வாங்கன்னா, சார் 8 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் சார்பாங்க, நான் 7 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவேன். ஆனால் ஃபஸ்ட் ஷாட் சொல்லிட்டே இருப்பாங்க. 9 ஆகும், 10 ஆகும், 11 ஆகும். அப்போ கூட எடுக்க மாட்டாங்க, வேறு எதாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது நான் ஃபஸ்ட் நாள் பார்ப்பேன், 2வது நாளும் பார்ப்பேன், 3வது நாளும் பார்ப்பேன். அப்போது அவங்க சொன்ன டயத்துக்கு எடுக்கலைன்னா 4வது நாள் ஏன் டைம் தான், நான் எப்போ வரேனோ அப்போ தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் என் இஷ்டம் தான் நான் வருவேன். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கன்னாரு. சரிண்ணே. அதுலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் வேறு. ஆனால் நான் எப்போவுமே நான் ஒர்க் பண்ண டைரக்டருக்கு எல்லாமே மகாராஜன் சாரும் சரி, தரணி சாரும் சரி, லிங்குசாமி சார்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரும் சரி சொன்ன டயத்தில் எடுத்துருவாங்க ஷார்ட்டு.
இந்த டிலேங்கிறதெல்லாம் இருக்காது. அந்த ஸ்கூலில் வந்ததுனால நமக்கும் வந்து அந்த டைம் இதுதான், ஒரு 9 மணினா 9 மணி, 7 மணினா 7 மணி, ஆர்டிஸ்ட்க்கு என்ன டைமோ அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லிடுவேன். அவருக்கு வந்து கும்பகோணத்தில் ஒரு ஆற்றுல ஒரு ஆறில் வந்து அவர் எந்திரிச்சு அப்படியே பூணூல் கழட்டி விடணும் அந்த ஷாட்டு. 7 மணி, ஒரு 5:30 மணி 6 மணிக்கு அந்த விடிய நேரத்தில் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் அப்படியே அந்த தண்ணியிலலாம் லைட்டாக அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி சொன்னோம். இன்னும் சரி, அப்போ சார் எத்தனை மணிக்கு வரணும்? சார் வந்து ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் ரெடியாக இருந்தாருன்னா நம்ம இங்கே ஷாட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு திடீர்னு வந்து என்ன சொல்லிட்டாங்க, அங்கே தண்ணி திறந்து விடல. லொக்கேஷன் பார்க்கும்போது தண்ணி நல்லா ஓடுது. ஷாட்டுக்கு போகும்போது முதல் நாள் மறுபடியும் நாளைக்கு ஷூட்டுன்னு இன்றைக்கி போய் பார்க்குறோம் ஈவினிங், அங்கே தண்ணியில் நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, சார்கிட்ட சொல்லியாச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. அப்புறம் அங்கே லோக்கலில் கும்பகோணத்தில் ரவி சார் ஒருத்தர் இருக்கார், மேனேஜர், லோக்கல் மேனேஜர். அப்புறம் அவரை பிடிச்சி அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அங்கங்கே யாரையா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அப்புறம் போய் அந்த மடையை திறந்து விட சொல்லி கரெக்டாக திறந்து விட்டா, அவங்க 12 மணி திறந்து விட்டா 4 ஹவர் சார் கரெக்டாக வந்துடும் தண்ணி அப்படின்னு. அதே மாதிரி நைட்டாக அங்கே போய் உட்காந்து மேனேஜர்லாம் உட்காந்து 12 மணிக்கு திறந்து விட்டு கரெக்டாக தண்ணி வந்து நாங்கள் அதை பதறி அடிச்சுட்டு நாங்கள் தண்ணி வர லேட் ஆச்சுன்னா சாரை வர சொல்லிட்டோமே கோச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வந்து பார்க்குறோம் தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணி வந்துடுச்சு, ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. சரி சார் வரலையான்னு சொல்லி போட்டு இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தா அவங்க அசிஸ்டன்ட் வந்து நிற்கிறான். எங்கே சார் அங்கே ரெடியாகி கேரவனில் உட்காந்துருக்காரு, லைட்டாக பண்ணு எங்கே பாரு. அங்கே போய் பார்த்தா தயாராக இருக்கார். எத்தனை மணி கரெக்டாக 5:15 அவர் ரெடியாக இருக்கார். அப்புறம் அவர் கொஞ்சம் ஷார்ட் வந்து அடிக்க வச்சோம். அப்போ தான் அவர் புரிஞ்சுட்டார், இவன் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக எடுத்துட்றான்னு சொல்லிட்டு. அதுலேருந்து அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். அதே சமயம் என்ன சொன்னாலும் செய்வார் சார். இந்த ஷாட்டில் இப்படி அப்படின்னு சில பேர் சொல்ல, இல்லை அது முடியாது வேண்டாம் இது அதெல்லாம் இல்லை சார், இந்த தண்ணியில் இறங்குனா நீ இறங்கி கேட்டவெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவர் இங்கே சார் இங்கே இறங்கணுன்னா அப்படியே இறங்கிடுவார், சார் இங்கே குதிக்கணும்னு அப்படியே குதிச்சிடுவார். என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வேணுமோ அதை அப்படி பண்ணி காட்டுவார். அவரும் ஒரு தனி தான். ஓகே சார். சார் நீங்கள் வந்து லிங்குசாமி கூட ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க சார். ஆமாம். அவர் கூட அனுபவம் எப்படி சார்? உங்கள் நட்பு எப்படி சார்? அவர் அப்போது விக்ரம் சார்கிட்டேருந்து வெளில வந்த பீரியடு தனியாக ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பதி சாமி குடும்பம்னு சொல்லி போட்டு, முதல்ல ஆனந்தத்துக்கு பேர் அதுதான், திருப்பதி சாமி குடும்பம்னு சொல்லி போட்டு அதுக்கு டைட்டில் வச்சு அவங்க அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்போது ஒரு நண்பர் மூலிமா எனக்கு அவர் பழக்கமானார். அப்போ நான் பேசுகிறதெல்லாம் வச்சுட்டு அவர் டிஸ்கஷனுக்கு போகணும். அப்புறம் கும்பகோணம், மதுரை இங்கெல்லாம் போய் அந்த கதைக்கு டிஸ்கஷன் பண்ணோம். அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி அவங்க அண்ணனுங்க, அவங்க அப்பாங்க, இந்த ரியல் கேரக்டர்லாம் அப்போ தான் பார்த்தேன். அவர் படங்களில் இருக்கிற ரியல் கேரக்டர், கதையில் என்ன சொல்கிறாரோ அதோட ரியல் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி ஒரு குடும்பம். அது நேர்லேயே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்புறம் அதில் ஆனந்தத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷனில் இருந்துட்டுருந்தோம். அப்போ தான் மகாராஜ் சார் வல்லரசு ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதுக்கு போகிறத எதுக்கு போகிறதுன்னு தெரியல, வல்லரசு போயிட்டேன். அப்புறம் அதே மாதிரி ஆரம்பித்தாங்க, டிஸ்கஷன் போயிட்டுருந்தேன். கரெக்டாக தரணி சார் வந்து தூள் கூப்பிட்டாரு. ஒரே பேனரில் ரத்னம் சார் பேனரில் தூள் நடக்குது, ரன் நடக்குது. இப்போ எதுக்கு போகுது? இவர் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாரு தரணி சார், அதில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு. அப்புறம் டிஸ்கஷனோடு அதில் முடிச்சுட்டு அப்புறம் இதில் வந்து ஃபுல்லாக தூளில் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் அஞ்சானில் ஸ்பாட் ஒர்க் போனேன். டிஸ்கஷனுக்கு பெருசாக போல் அவர் வந்து ஆல்ரெடி பக்காவாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தார். அது முழுக்க பாம்பேயில் எடுத்ததுனால அது ஸ்பாட் ஒர்க்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அதில் போய் ஒர்க் பண்ணேன். ஓகே சார், சூப்பர் சார். லிங்குசாமி சார் பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ வேணால் இப்போ அவங்க டிஸ்கஷன் உட்காரலாம், எப்போ வேணால் வரலாம், டைரக்டர் அப்படிங்கிறனால. ஓகே சார், உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.